கிளைமேக்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த விருப்பமாக இருக்குது. ஒரு டைரக்டராக எனக்கு என்ன தோணுதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆளாக எனக்கு என்ன தோணுதுன்னு ஒன்று இருக்குது. எனக்கு 2 ரோல் இருக்குது ஆக்சுவலி. ஆர்டிஸ்ட்டாக ஒரு ரோல் இருக்குது, அண்ட் ஒரு சமூகத்திலிருந்து வர ஒரு மனிதனாக இன்னொரு ரோல் இருக்குது. ஸோ ஆர்டிஸ்ட்டு இந்த சமூகத்திலேருந்து வர ஒரு பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிற அந்த ரோல் இருக்குல்ல, சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட்டு அது கொஞ்சம் தள்ளி போயிட்டு இந்த ரோல் பயங்கரமாக என்கிட்ட டாமினேட் பண்ணும். எனக்கு என்னென்னா, ஸோ நான் ஏன் படம் எடுக்க வந்தேன் அப்படின்றது நான் பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த படம் எடுக்கிறதுக்கான விருப்பம் அப்படின்றதே இங்கே ஒட்டுமொத்தமாக இது ஒன்றிணைஞ்சு நம்ம இந்த சமூக மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னுடைய சினிமா உருவாக்கி விடாதா அப்படின்ற அந்த கனவும் அந்த ஏக்கமும் தான் என்னுடைய கிளைமேக்ஸாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது நான் அது ரொம்ப நான் முக்கியமாக நான் பார்க்குறேன். இல்லைனா சரி, அதே என்னுடைய திரைப்படங்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஹீரோ சாகசத்தால் எல்லாமே நிகழ்ந்துவிடுமா கூட நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் 2.5 மணி நேரத்தில் எனக்கு நான் ஒரு கதையை உருவாக்குறேன், கதாபாத்திரங்களோட பிரச்சனையை உருவாக்குறேன், அதை தீர்க்கிறதுக்கான ஒரு இடத்த நோக்கி போகிறேன். அப்படி போகிறப்போ அந்த தீர்ப்பதற்கான இடம் ஒன் சைடடாக மட்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு இடமா அது மாறணும் அப்படின்றது தான் என்னோடய முயற்சியாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுறது அப்படின்றது வெறும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, யார் இந்த பிரச்சனையை உருவாக்குவதற்கான காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க மனம் திரும்புவதும் ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் இது ஒரு இன்க்ளூசிவாக இதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலி.